சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1 குறைந்தது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா. நாடாளுமன்றத்தில் இன்றும் நாளையும் சிறப்பு விவாதம். திமுக மாவட்ட செயலாளர்களுடன் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்துகிறார் கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் தேர்தல் ஆயத்த பணிகளை கேட்டறிகிறார். அமைச்சர் கே. நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ₹1000 கோடி அளவுக்கு டெண்டர் முறைகேடு. வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக தலைமைச் செயலர், டிஜிபி உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை கடிதம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் திமுக துடை தெரியப்படும். தயாராக இருங்கள் ஸ்டாலின் ஜி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. டெல்லி எவ்வளவு நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாடு சிக்ஸர் தான் அடிக்கும். மதுரையில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்லாம் நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சிலர் கேடுகட்ட மலிவான அரசியல் செய்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சில கட்சிகளுக்கு எப்போதும் கலவர சிந்தனைதான் எனவும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேச்சு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதில் கேடுகட்ட மலிவான அரசியல். 2026 வரை அன்புமணியை பாமக தலைவர் என்ற தேர்தல் ஆணைய அங்கீகரிப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை. எந்த நீதிமன்றம் சென்றாலும் ராமதாஸ் தரப்பினால் வெல்லவே முடியாது என வழக்கறிஞர் கே. பாலு சவால். இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், சவாலா சொல்றேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பாமகவுக்கு தற்போது தலைவர் யாரும் இல்லை. வழக்கறிஞர் பாலு தினமும் பொய்களை பேசுவதாக ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த கோபு விமர்சனம். வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொடர்ந்து அந்த திறமையான பேச்சாளர் இல்லையா, அதனால அவர் தன்னுடைய பேச்சாற்றலை காட்டுவதற்காக கோயபல்ஸ் மாதிரி நிறைய பொய்களை தினந்தோறும் கட்டவிழ்த்து விடுகின்றார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். அவரவருக்கு உரிய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் பேச்சு. அவரவருக்கு உண்டானதை அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு, இதுதான் நியாயமான சமூக நீதி. இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற விவாதம். அமமுக யாருடன் கூட்டணி? ஜெயலலிதா பிறந்தநாளில் அறிவிக்கப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட நமக்கு டைம் இருக்கு. அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிற நேரத்தில் எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இடம்பெறுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். தவேகாவுக்கு விரைவில் சின்னம் கிடைக்கப் போவதாக அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தகவல். சின்னத்தை பார்த்து நாடே வியக்கப் போவதாகவும் அஞ்சப் போவதாகவும் பேச்சு. வேறுவிலை நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நாடே வியக்கப் போகிறது, நாடே அஞ்சப் போகிறது.
புதுச்சேரியில் நாளை நடைபெறவிருக்கும் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை மேலும் நிபந்தனைகள் விதிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை என அறிவிப்பு. கேரளாவில் நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வழக்கில் இன்று தீர்ப்பு. நடிகர் திலீப் உட்பட 10 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் உற்று நோக்கும் திரைத்துறையினர். சென்னையில் போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்கப்பட வாய்ப்பு. இறுதிக்கட்ட பணிகளை முடிக்க கூடுதல் ஊழியர்கள் நியமனம். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகளுக்கு 610 கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்த இண்டிகோ நிறுவனம். 3000 பைகளும் பயணிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அறிவிப்பு. தடைப்பட்டிருந்த விமான சேவைகள் படிப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு வருவதாக இண்டிகோ நிறுவனம் விளக்கம். நாடு முழுவதும் 95 விழுக்காடு விமான சேவை இணைப்பு மீட்கப்பட்டதாக அறிவிப்பு. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் கோலாகலமாக நிறைவடைந்த கடற்படை வார விழா. விழிப்புணர்வு சாகச நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த மக்கள். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா. அமைச்சர் சேகர்பாபு உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கோவை வால்பாறை அருகே சிறுவனை கொன்ற சிறுத்தையை கண்காணிக்க கேமராக்கள் பொருத்தம். கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் திட்டம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனியில் உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதால் 5 நாட்களாக நீடித்த தடை நீக்கம். பாலிவுட் இயக்குனர் விக்ரம் பட் மற்றும் அவரது மனைவியை கைது செய்த மும்பை காவல்துறை. 30 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் நடவடிக்கை. உலக நாடுகளில் களை கட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். கிறிஸ்துமஸ் மரங்கள், குடில்கள் அமைத்து பண்டிகையை வரவேற்க காத்திருக்கும் மக்கள். உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. ஊக்கம் அளித்து நிதி வழங்கிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த வீராங்கனைகள். அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப்புக்கு நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்தில் உதயநிதி சார் கூப்பிட்டு 1 lakh தருவார்னு நினச்சேன். 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. அவர் கொடுத்த பேமெண்ட்டில் தான் நான் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். இந்தியா கோசம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்தியா கோசம் விளையாடுறது. ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் ஜெர்மனி இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது.